கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி நேக்கியர்களே, உங்களுடைய ராசியின் நாதன் மனோகாரகனான சந்திர பகவான். சந்திரனைப் போலவே உங்களுடைய மனமும் குளுமையானது, பாச கடல் போன்றது. இந்த உலகத்தில் உங்களைப் போல ஆழமாக சுயநலமின்றி அன்பை செலுத்த யாராலுமே முடியாதுங்க. உங்க உடன் பிறந்தவர்கள் வேறு ராசிக்காரர்களாக இருந்தாலுமே உங்களுடைய குணங்களானது அவர்களுக்கு எப்போதுமே வரவே வராது. உங்களுடைய குணங்கள் என்பது எப்போதுமே தனிப்பட்ட ஒரு குணங்களாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கவும் செய்யும். பாசக்கடல் போன்ற பெரிய ஒரு ஆழமாகவே இருக்கும். இந்த உலகத்துல உங்களைப் போல யாருமே சுயநலமின்றி அன்பை செலுத்த யாராலேயுமே முடியாது. ஆனால் உங்களுடைய இந்த ஆகப்பெரிய குணமே உங்களுக்கு ஆகப்பெரிய சாபமாகவும் மாறியதுதான் கடகராசியின் கசப்பான ஒரு நிஜமாக இருந்து கொண்டிருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் தெரிவியுங்கள். நீங்கள் அதிகமாக யாரை நேசிக்கீங்களோ, யாரிடம் உங்களுடைய முழு உலகத்தையும் ஒப்படைத்து விடுகிறீர்களோ அவர்களிடம் இருந்துதான் உங்களுக்கு அதிகப்படியான காயங்களும் கிடைத்திருக்கும். இதுவரைக்கும் ஒரு சில நபர்களிடம் உங்களுக்குள்ள கிடைத்திருக்கும். ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதிகமாக நேசித்து கொண்டுதான் இருப்பீர்கள் மற்றவர்களை. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவுதான் பட்டாலும் திருந்தவே மாட்டீங்க. நாம் காட்டிய அன்பில் கால் பங்கு கூட இவர்களால் காட்ட முடியவில்லையே என்று நீங்கள் ஏங்கிய ஏக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏராளமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் உயிராக நினைத்த மனிதர்கள் உங்களை மிக சாதாரணமாக உதிர்த்து விட்டு சென்ற போது உங்களுடைய நெஞ்சங்கள் துடித்த துடிப்பு வெளியில் யாருக்கும் தெரியாமல் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ள கஷ்டங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் வெளியில் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு நல்வழி காட்டியாக வலம் வந்திருப்பீங்க. ஆனா உலகத்திற்கெல்லாம் ஆறுதல் சொன்ன நீங்கள் தனிமையில் கதறி அழுத நாட்களை பிரபஞ்சங்கள் மட்டுமே தாங்க அறிந்திருக்கும். இரவு நேரத்து ரணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். பகல் முழுவதும் திரித்த முகத்தோடு எல்லாருடைய கஷ்டங்களையும் கேட்டுவிட்டு இரவு படுக்கைக்கு சென்ற பின் தலையணையை நனைத்த உங்களுடைய கண்ணீருக்கு விலையே என்பது இல்லாமல் போயிருக்கும். அதை நீங்கள் யாரிடமும் சொல்லியிருக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியவும் ஆரம்பிக்கும். மறைக்கப்பட்ட ஏக்கங்கள் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு கஷ்டம் என்றால் தோள் கொடுக்க யாரும் இல்லையே என்ற ஒரு ஏக்கங்கள் உங்களை உள்ளுக்குள்ளேயே அரித்து கொன்று கொண்டே தாங்க இருக்கும். அழுகை வரும்போது கூட வீட்டில் இருப்பவர்கள் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக குளியலறைக்கோ அல்லது தனிமைக்கோ சென்று சத்தமில்லாமல் நீங்கள் அழுத உங்களுடைய உண்மை கதை மிகவும் நெகிழ்ச்சியான சில விஷயங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இது மாதிரி யாருமே செய்திருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உண்மையான ஒரு அன்பை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமே தாங்க இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உங்களுக்கு ஒருவர் பிடித்து விட்டால் உங்களிடம் இருக்கும் பொருள், பணம், உழைப்பு, அன்பு என எல்லாவற்றையுமே தாராளமாக நீங்க வாரி வழங்கி விடுவீங்க. உங்களை முழுமையாக அவர்களிடம் இழந்துவிட்டு இறுதியில் அவர்கள் தங்களை ஏமாற்றி விட்டு சென்ற போது உங்களுடைய மனது ஒரு பால் நிலத்தை போல முற்றிலும் வெறுமையாகி போனது போல உங்களுக்குள்ள தோன்றவும் ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான நிகழ்வுகளும் உங்களுக்குள்ள ஏற்படும். வறண்ட கிணற்றை போல இனி யாரிடமும் காட்டுவதற்கு நம்மிடம் அன்பு இல்லை, எல்லாமே தீர்ந்து விட்டது என்று ஒருவித அசாத்திய விரக்தி நிலைமைக்கு நீங்கள் நிச்சயமா தள்ளப்பட்டிருப்பீங்க. இதுவும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமா உங்களுக்குள்ள சில விஷயங்களையும் தேடி கொடுத்திருக்கும். உங்களுடைய உணர்ச்சிகளை யாரும் புரிந்து கொள்ளாத வேதனைகள் ஏன் தெரியுமா ஏற்பட்டது? நீங்கள் கோபப்பட்டாலோ வருத்தப்பட்டாலோ அதற்கு பின்னால் ஒரு நியாயமான பாசமானது இருக்கத்தான் செய்யும். ஆனால் உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய மாட்டாங்க. மாறாக உங்களை அதிகமாக உணர்ச்சிப்படுபவர் என்றும் மனநலம் குன்றியவர் போலவும் பேசவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய நியாயமான அழுகை கூட ஒரு நாடகமாக பார்த்த உலகம் இதுவாகத்தாங்க இருக்கும். இந்த அங்கீகாரமின்மையும் தவறான புரிதலும் உங்களுடைய இதயத்தில் ஏற்படுத்திய காயம் எந்த ஒரு மருந்தினாலும் குணப்படுத்த முடியாத அளவுக்கு ஆழமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா? நான் கூறியது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மறக்காம நம்முடைய சேனல் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம உங்களுக்குன்னு ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா இல்லையா என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களானது நடக்கும். கடந்த காலங்களில் கடக ராசிக்கு அஷ்டம சனியின் தாக்கமும் உங்களுடைய ராசியின் ஆதனான சந்திரனை ராகு மற்றும் கேது போன்ற நிழல் கிரகங்கள் மாற்றி மாற்றி பீடித்திருந்தாலும் தன்னுடைய உலங்குலை இத்தனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கும். இருந்தாலுமே நீங்கள் யாரையுமே நம்ப மாட்டீங்க. யாரையுமே எதிர்பார்க்காத ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருக்கத்தாங்க செய்வீங்க. இந்த கிரக அமைப்புகளால் நீங்கள் எடுத்த நல்ல முடிவுகள் கூட தவறாக போய் உங்களை எல்லாருக்கும் குற்றவாளி கூண்டில் நிச்சயமாக நிறுத்தும்படி நிச்சயமாக செய்யும். எனவே எது செய்தாலும் ஜாக்கிரதையுடன் செய்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. கலாச்சாரம் உங்களுடைய வாழ்க்கையில சுழன்று விட்டது. எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கிரகங்களின் சஞ்சாரத்தில் மாபெரும் சுப மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழப் போகிறது. உங்களை வதைத்த
அசு அசுப கிரகங்களின் பார்வைகள் அனைத்துமே விலகி உங்களுடைய ராசிக்கு குரு மற்றும் சுக்கிரனின் சுபத்துவ பார்வைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் போகிறது. தனிமையில் மௌன அழுகை உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நிம்மதியான மனசார்ந்த புன்னகை உங்களுக்குள்ளே ஏற்பட்டு இன்னமும் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். மனக்குழப்பங்களும் மனதுக்குள்ள ஒரு பயமும் இருக்கும். தெளிவான மற்றும் தீர்க்கமான சிந்தனைகளை இதுவரைக்கும் நீங்க எடுக்காம இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுக்கு எந்த விதமான முடிவுகளை எடுக்கணுமோ அதில் நீங்க கவனமாக இருப்பீங்க. மன அமைதியும் பாரங்களும் இறங்கக்கூடிய ஒரு அற்புதமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களை வதைத்து கொண்டிருந்த வீண் பழிச்சொற்கள், குடும்ப குழப்பங்கள் மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் அனைத்துமே வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ஒவ்வொன்றாக விலகத் தொடங்கும். கடன்காரர்களின் தொல்லைகள் குறைந்து பணப்புழக்கங்கள் சீராகும் போது மனதில் ஒரு பெரும் நிம்மதியானது உங்களுக்குள்ள பிறக்கவும் ஆரம்பிக்கும். இழந்த தூக்கம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு ஆற்றலை வழங்குவதால் காரணமில்லாத பயங்களானது நீங்கி மனதில் அமைதியும் உங்களுடைய வாழ்க்கையில குடி செல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. மனதில் இதுவரைக்கும் இருந்த பாரங்கள் இனி எப்படி தெரியுமா இறங்க ஆரம்பிக்கும். குடும்பத்தை எப்படி வழிநடத்தப் போகிறோம், பிள்ளைகளின் எதிர்காலங்கள் என்ன, இழந்த கௌரவத்தை எப்படி கேட்கப் போகிறோம் என்று இமயமலை போன்ற மனப்பாரங்கள் உங்களுடைய தலையின்றி ஏறி உட்கார்ந்திருந்த சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கத்தாங்க செய்யும். காரியங்கள் அனைத்துமே உங்களுடைய முயற்சி இல்லாமலேயே தானாகவே சுமூகமாக நடந்து முடியும். அற்புதத்தை நீங்கள் நிச்சயமாக கண்டு கொண்டிருந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உண்மையாக புரிந்து கொள்வார் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. துரோகிகளும் சுயநலவாதிகளும் உங்களை விட்டு முற்றிலும் விலகி இருப்பாங்க. உங்களுடைய உண்மையான தூய்மையான அன்பை புரிந்து கொண்ட நல்ல உள்ளங்கள் மட்டுமே இனி உங்களுடைய வாழ்க்கையில நீடிக்கவும் ஆரம்பிப்பாங்க என்பதை நீங்கள் நிச்சயமாக தெரிவித்திருப்பீங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற பழைய உண்மையான நண்பர்களோ அல்லது உறவுகளோ தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் நிச்சயமாக தெரிவிக்கவும் ஆரம்பிங்க. உங்களுடைய உறவுகள் மீண்டும் எப்படி தெரியுமா மலரும். குடும்பத்தில் இருந்த ஈகோ மற்றும் தேவையற்ற சண்டைகள் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கி பரஸ்பர அமைதியையும் நெருக்கத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உறவினர்கள் மத்தியில உங்களை பற்றி இருந்த தவறான பிம்பங்கள் உடைந்து உங்களுடைய பெருமையை அவர்கள் உணரக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் இருக்கும். நீங்க சிந்திய கண்ணீருக்கும் நீங்கள் இழந்த சந்தோஷங்களுக்கும் ஈடாக பிரபஞ்சங்கள் உங்களுக்கு ஒரு மாபெரும் இனிய பலனை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். மனதில் இருந்த காயங்கள் உங்களுக்குள்ள நீங்க ஆரம்பிக்கும். காயப்படுத்திய மனிதர்கள் உங்களுடைய கண் முன்னாலேயே தங்களின் நிலையை இழந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள ஏற்படும். பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்குள்ள இல்லை என்றாலுமே காலங்கள் அவர்களுக்கு ஒரு பாடத்தை நிச்சயமாக புகட்டி கொடுக்கும். அதுபோலத்தான் ராஜாவுக்கும் இந்த ஒரு நேரம் உங்களுக்கு இந்த ஒரு விதமான சில விஷயங்களும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வருகிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். உங்களுக்குன்னு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். இருந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கி பரஸ்பர அமைதியையும் நெருக்கத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உறவினர்கள் மத்தியில உங்களை பற்றி இருந்த தவறான பிம்பங்கள் உடைந்து உங்களுடைய பெருமையை அவர்கள் உணரக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் இருக்கும். நீங்க சிந்திய கண்ணீருக்கும் நீங்கள் இழந்த சந்தோஷங்களுக்கும் ஈடாக பிரபஞ்சங்கள் உங்களுக்கு ஒரு மாபெரும் இனிய பலனை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். மனதில் இருந்த காயங்கள் உங்களுக்குள்ள நீங்க ஆரம்பிக்கும். காயப்படுத்திய மனிதர்கள் உங்களுடைய கண் முன்னாலேயே தங்களின் நிலையை இழந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள ஏற்படும். பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்குள்ள இல்லை என்றாலுமே காலங்கள் அவர்களுக்கு ஒரு பாடத்தை நிச்சயமாக புகட்டி கொடுக்கும். அதுபோலத்தான் ராஜாவுக்கும் இந்த ஒரு நேரம் உங்களுக்கு இந்த ஒரு விதமான சில விஷயங்களும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.